எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல, நம்ம அதிகபட்சம் நம்மள பத்தி பேசுறோமோ இல்லையோ, நமக்கு பிடிக்காதவங்கள பத்தியோ, இல்ல நம்மள சார்ந்தவங்கள பத்தியோ தான் அதிகமா பேசுவோம். இல்ல நான் பேச மாட்டேன் அப்படிலாம். என் கூட இருக்கிறவங்க பேசுவாங்க. நான் ஜஸ்ட் கேட்க தான் செய்வேன் அப்படின்னாலும் அது தப்புதாங்க. ஏன்னா, தப்பு செய்றதும், தப்புக்கு துணை போறதும் 2ம் ஒண்ணு தான். நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா, அங்க யார பத்தி பேசுறீங்களோ, அந்த நபர பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மைய விட பொய் அதிகமா பரவுது அப்படின்னாலும் சரி, இல்ல ஒருவேள அந்த விஷயங்கள் உண்மையாவே இருந்தாலும் சரி, இது நமக்கு தேவையில்ல அப்படின்னு நெனச்சு விலகுறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நம்மகிட்ட பழகுறவங்கள்ல, இல்ல நம்ம உறவுகள்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்போம். அவங்க நமக்கு செஞ்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல நமக்கு அவங்க கிட்ட தேவ இருக்கும். அவங்களுக்கு நம்மகிட்ட தேவ இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம நல்லபடியா பேசுவோம், பழகுவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவைன்னா மட்டும் நம்மள வந்து பார்ப்பாங்க. தேவை இருந்தா மட்டும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அந்த ஒரு பேச்சுலயும் கூட அவங்களுக்கு என்ன தேவையோ அத பத்தி மட்டும் விசாரிப்பாங்க. அந்த தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னோன, உடனே ஃபோன வச்சுருவாங்க. இல்லன்னா கெளம்பிருவாங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது, அந்த மாரி ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு ஞாபகம் வந்தாங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அமைதியா இருக்கிற தண்ணீரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆழமே இல்லாதது மாரி தான் நமக்கு தெரியும். அதே மாரி தான் பொறுமையா இருக்கக்கூடிய நபர்கள பார்த்தோம் அப்படின்னா, பலம் இல்லாத மாரி, ஈஸியா ஏமாறக்கூடிய ஆட்கள் மாரி தான் தெரியும். ஆனா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலம் அப்படின்றது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இருந்தாலும் சில நேரங்கள்ல அவங்க பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அதுக்கு காரணம் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஏன் மரியாதையா கூட இருக்கலாம். உங்க மனசுல உள்ள மொத்தத்தையும், உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட எப்பயுமே உணர்ச்சி வசப்பட்டு கொட்டிறாதீங்க. நம்மள மாரி தான் மத்தவங்களும் இருப்பாங்க. நம்ம சொல்ற விஷயத்த யாருக்கிட்டயும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பாதீங்க. ஏன்னா, எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மனுஷனோட மனசு அப்படின்றது வந்து மாறக்கூடியது தான். அதனால சூழ்நிலை மாறும்போது அவங்களும் மாறதான் செய்வாங்க. அப்ப நீங்க சொன்ன விஷயங்கள உங்களுக்கு எதிரான ஆயுதமா கூட பயன்படுத்துவாங்க. பல விஷயங்கள்ல இறைவன நம்புறவங்க தான் ஒரு தப்பு செய்யும்போது மட்டும் அந்த நம்பிக்கை எங்க போகுது அப்படின்றதே தெரில. தப்பு செய்யறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பயம் கிடையாது. எங்கேயும் தன்னோட பேர் கெட்டு போயிருமோ அப்படின்றது தான் அவங்களோட பயமாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க வழி தடுமாறும் போதே யாராவது அறிவுரை சொன்னா அதை ஏத்துக்குவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கா ஒரு அனுபவம் வர வரைய யாரோட அறிவுரையும் ஏத்துக்க மாட்டாங்க. அழகு அப்படின்றது வந்து முகத்துல இல்லைங்க. நம்மளோட குணத்துல தான் இருக்கு. முகத்தோட அழக கண்ணாடி காட்டுற மாரி, நம்ம மனசோட அழக வந்து நம்ம நடந்துக்கிற விதமும், நம்ம செய்யக்கூடிய செயல்களும் தான் காட்டுது. அதனால யாரையுமே அவங்களோட புற அழக வச்சோ, இல்ல அவங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமைய வச்சோ மதிப்பிட்றாதீங்க. ஏன்னா காலமும், சூழ்நிலையும் யாரையும் எப்பவும் எப்படி வேணாலும் மாத்தும். நான் சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. எல்லாத்துக்கிட்டயும் உங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எது தேவையோ அத பத்தி மட்டும் பேசுங்க. ஏன்னா, உங்கள நேசிக்கிறவங்களுக்கு, உங்களுக்கானவங்களுக்கு உங்கள பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொல்லி சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்ல. அதுவே உங்கள வேண்டாதவங்க, இல்ல வெறுக்கிறவங்களா இருந்தா, அவங்களுக்கு நீங்க எவ்வளோ விளக்கம் குடுத்தாலும் அத அவங்க நம்ப போறது இல்ல. நீங்க ஒரு நபர்கிட்ட பேசல அப்படின்னாலோ, இல்ல அந்த நபர் உங்ககிட்ட ஏதோ ஒரு காரணத்தினால பேசல அப்படின்னும்போதோ, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன காரணம்? எதுக்காக பேசல? எதனால இந்த மனஸ்தாபம்? அப்படின்றத பேசி நீங்களே வந்து தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லாம சமாதானத்துக்காக நீங்க 3வதா ஒரு நபர தேடுறீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை அப்படின்றது வந்து வேற மாரி போய் முடிஞ்சிரும். அப்புறம் நீங்களா சேர நினைச்சாலும் சேர முடியாத மாரி ஆயிரும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம மறக்கக்கூடாத, வெட்கப்படக்கூடாத 4 விஷயங்கள் இருக்கு. 1. நம்ம ஏழையா இருக்கும்போது உடுத்தின உடைகள். 2. அந்த சமயத்துல நம்ம கூட பழகுன ஏழை நண்பர்கள். 3. நம்ம வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை. 4. நம்மளோட வயசான அம்மா, அப்பா. ஏன்னா நம்மள்ல பல பேர் வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு அப்படின்னோன, இந்த 4 விஷயத்துலயும் கவனம் வைக்க மறந்தர்றாங்க. பெரும்பாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்ட்டுலாம் பார்க்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு நம்ம முக்கியமா, இல்லையா அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறாங்க. அத வச்சு தான் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றதையும் தீர்மானிக்கிறாங்க. அவங்கவங்க அவங்களோட வாழ்க்கைய வந்து அவங்களுக்காகவும், அவங்களோட தேவைகளுக்காகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, நம்ம நம்மளோட வாழ்க்கைய நமக்காக வாழ்றோமா அப்படின்னு நம்மள நாமே கேள்வி கேட்டா, அதுக்கு பெரும்பாலும் பதில் வந்து இல்ல அப்படின்றதா தான் இருக்கும். அதனால யாருக்காகவும், எதுக்காகவும் உங்களோட இயல்ப நீங்க மாத்திக்காதீங்க. நீங்க நீங்களாவே உங்களுக்காக வாழுங்க.